அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று அமைதியின் ஞாயிறு வழிபாட்டிற்குள் அன்னையாம் திருச்சபை இறைவார்த்தையின் வழியாக நம்மை சிந்திக்க அழைக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய கேட்டு நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். கேட்டுக்குள்ளே இருக்கிற நம்முடைய வாகனம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். நம்முடைய வீட்டின் கதவு நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். நாம் வைத்திருக்கிற கார் கட்டாயமாக நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். கொஞ்சம் வீட்டுக்குள்ளார போனால் நம்முடைய பீரோ நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும், மற்றவங்க கட்டுப்பாட்டுக்கு போகக்கூடாது. பீரோ பரவாயில்ல, 2-3 பேர் திறந்தாலும் பீரோவுக்குள்ளே இருக்கிற நகை நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அல்லது பேங்க்கில் இருக்கிற நம்முடைய கணக்கு நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் கட்டாயமாக. இது எல்லாம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் மட்டும்தான் நாம் அமைதியாக இருக்க முடியும். இல்லைன்னு சொன்னால் அமைதியாக இருக்க முடியுமா? நிச்சயமாக இருக்க முடியாது. இன்றைய நற்செய்தி வாசகம் இன்னொன்றை உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறதா என கேள்வி கேட்கிறது. உன்னுடைய உடல் உன் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா? உன்னுடைய உடல் உன் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறதா அப்படின்னு சொன்னால், இப்போ எல்லாவற்றுக்கும் நான் ஆமாம் சொன்னேன். நாம் இந்த கேள்விக்கு முழுமையாய் மனம் தொட்டு ஆமான்னு சொல்ல முடியுமா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இன்றைய நற்செய்தியில் திருமுழுக்கு யோவான் அவருடைய உடலை அவர் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார். என்ன அப்படின்னு சொன்னால், அவர் அறிவித்தது பாலைவனத்தில். ஆனால் தன்னுடைய மேடு பள்ளமாக நிறைந்த கரடு முரடாக இருந்த தன்னுடைய உடல், கோபக்கணலாய் இருந்த தன்னுடைய பார்வை, தீப்பிழம்பாய் எழுந்த தன்னுடைய நாவு, வல்லமையாய் வெளியேறிய வார்த்தைகள், மேடு பள்ளமாய் இருந்தாலும் அவர் எப்படி தன்னுடைய உடலை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார். ஒட்டக மயிராடை, தோள்பட்டை, இன்னும் காட்டுத்தேனும் வெட்டுக்கிளியும், இதுதான் தன்னுடைய உடல். தன்னுடைய உடலை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டிருந்தார். ஆதலால் தான் வலிமையான வார்த்தைகளை சொன்னார். பார்ப்பதற்கு அவர் கொடூரமாய் இருந்தாலும் கூட கடவுளுடைய மென்மையான வார்த்தைகளை இதயத்திலிருந்து கொட்டுகிறார். மனம் மாறுங்கள், மனம் மாறுங்கள். வார்த்தை ஒன்றுதான். கடவுளுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் மனம் மாறுங்கள். அன்புக்குரியவர்களே, நாம் மனம் மாறுவதற்கு நம்முடைய உடல் நம்முடைய கட்டுப்பாட்டில் கட்டாயமாக இருக்க வேண்டும். இல்லையென்றால் மனம் மாறுவது கடினம். எங்கு மனமாற்றம் நடக்கிறதோ அங்கு மனம் திருந்துதல் இருக்கும். மனம் திருந்துதல் இருக்கும். இந்த மனமாற்றம் நான் பெற்றுக்கொண்டேன், மனம் திருந்து விட்டேன், முடிந்து விட்டதா? ஆனால் நாம் நிம்மதியாக இருப்பதில்லை, மீண்டும் சஞ்சலப்படுகிறோம். அப்படியானால் நான் உண்மையான மனமாற்றம் அடையவில்லை என்று அர்த்தம். எங்கு மனமாற்றம் நடந்து மனம் திருந்துதல் நடைபெறுகிறதோ அந்த மனத்திற்கு அமைதி உண்டாகிறது. அமைதி. அதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு மிக அழகாக சொல்லுகிறது. உனக்கு அமைதி வேண்டும் என்று சொன்னால் நீ மனம் திருந்த வேண்டும். மனம் திருந்துவதற்கு முன்பாக நீ மனம் மாற வேண்டும். மனம் மாற வேண்டும் என்றால் உன்னுடைய மனத்தையும் உன்னுடைய உடலையும் உன் கட்டுப்பாட்டுக்குள் நீ வைத்திருந்தால் மட்டும்தான் இது சாத்தியமாகும். இல்லை என்றால் முடியாது. புனித அகஸ்தீனார் கோயிலுக்கு வரும்போது ஜபம் பண்ணும் பொழுது இன்னும் மற்ற காரியங்கள் எல்லாம் அவரை பார்த்து சொல்லுவார். ஏ கழுதை, ஏ கழுதை, நீ வெளியே நில். நான் என்னுடைய ஆண்டவரை உண்மையாலுமே நீ வெளியில் எனக்காக காத்திரு. என் அருமையான ஆண்டவரை என் ஆவியிலும் உண்மையிலும் வழிபட போகிறேன். நாம் அது மாதிரி சொல்ல முடியுமா? நம்முடைய உடலை வெளியில் கழட்டி வச்சுட்டு நான் உண்மையாலுமே உண்மையான ஆவியிலும் இன்னும் உண்மையிலும் நான் இறைவனை வழிபட வேண்டும் என்று நான் என்னுடைய உடலையும் என்னுடைய உள்ளத்தையும் பிரித்து பார்த்து
என் உடலுக்கு புனித அகஸ்தீனாரைப் போல கட்டளை கொடுக்க முடியுமா? வேண்டும் என்று சொல்லுகிறது இன்றைய வார்த்தை, இறை வார்த்தை. அன்பான சகோதரர்களே, நாம் செய்கிற சின்ன பாவங்கள், பெரிய பாவங்கள், மனமாறாத பாவங்கள் பலது இருக்கிறது. இதற்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக கூட்டி பார்த்தால் என்னுடைய மனம் சொல்லும், உடல் அதற்கு இசைவு தரும். அப்பொழுது என்னுடைய பலவீனங்களுக்கு நான் ஆட்படுவேன். எந்த பலவீனமாக இருந்தாலும் சரி, பலவீனமாக இருந்தாலும் சரி, அற்ப பாவமாக இருந்தாலும் சரி, சாவான பாவமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் என்னுடைய உணர்வையும் உள்ளத்தையும் பிரித்து பார்த்து, ஏ கழுதையே என்று என்னுடைய உடலை பார்த்து நான் கட்டளையிட்டு என் கட்டுப்பாட்டுக்குள் என்னால் வைத்து கொள்ள முடியுமா? யோவான் அருளப்பர் தன் உடலை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டார். ஆதலால் தான் உடலுக்கு என்ன தேவை, சாதாரணமாக என்ன தேவையோ அது மட்டும்தான், அதை வைத்து சாதாரண உணவு இல்லை, சாதாரண ஆடை, சாதாரண இடம், இவைகளையெல்லாம் வைத்து கொண்டு அவர் தன் உடலுக்குள் இறைவனை வைத்து கொண்டார். தன்னுடைய உள்ளத்திற்குள் இறை வார்த்தைகளை வைத்து கொண்டார். ஆதலால் தான் வலிமையாய் கடவுளை பற்றி அவரால் சொல்ல முடிந்தது. ஆற்றல் நிறைந்த வார்த்தைகளை அவரால் எடுத்து சொல்ல முடிந்தது. மனம் மாறுங்கள், மனம் மாறுங்கள். எது நீ மனம் மாற்றத்திற்கு உனக்கு தடையாயிருக்கிறது அதை உன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வா. உன் உடலா, உன் உள்ளமா, உன் மனமா, உன் பொருளா, அல்லது உன்னுடைய வழக்கம் போல உன்னுடைய வாழ்வா, எது என கண்டுபிடித்து நீ மனம் மாற வேண்டும், திருந்த வேண்டும். அப்பொழுதுதான் அமைதி, அப்பொழுதுதான் அமைதி. அன்பான சகோதரர்களே, எசேக்கியேல் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் இவ்வாறு நாம் வாசிக்கிறோம்: தீயவர் தாம் செய்த பாவங்களை விட்டு மனம் மாறி நேர்மையை கடைபிடித்தால் வாழ்வது உறுதி, வாழ்வது உறுதி. நான் வாழ வேண்டும் என நீ நினைத்தால் நிச்சயமாக உன்னுடைய பாவங்களை விட்டு மனம் மாறி நீ நேர்மையை கடைபிடித்து வாழ வேண்டும். எசேக்கியேல். சீராக் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் 4:26 இவ்வாறு உன் பாவங்களை அறிக்கையிட வெட்கப்படாதே, வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை நாம் பாவம் செய்து விட்டாலும் அல்லது தவறு செய்து விட்டாலும், உன்னுடைய உடலும் மனமும் உன் கட்டுப்பாட்டுக்குள் இல்லாமல் போய்விட்டாலும் பரவாயில்லை. திருச்சபை உனக்கு மிகப்பெரிய அருமையான அழகான அருட்சாதனத்தை கொடுத்திருக்கிறது. நீ மீண்டும் எழுந்து வருவதற்கு அந்த அருட்சாதனத்தை நான் நிறைவாக பயன்படுத்துகிறேனா? நான் என்னை கேட்டு பார்க்க வேண்டும். நான் உங்களை கேட்கிறேன் என நினைக்காதீர்கள். நான் என்னை கேட்டு பார்க்கிறேன், நீங்கள் உங்களை கேட்டு பாருங்கள். ஒவ்வொருவரும் தன்னை கேட்டு பார்ப்பதற்கான வாசகம்தான் இன்றைய வாசகம். அன்பான மக்களே, நினிவே மக்கள் இறைவனுடைய அழைப்பை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டதால் புதுவாழ்வு பெற்றார்கள். இல்லை என்றால் இல்லை. அவர்கள் இறைவனின் அழைப்பை ஏற்றார்கள், மனம் வருந்தினார்கள், மன்னிப்பு கேட்டார்கள், புதுவாழ்வு பெற்றார்கள். சவேரியாருக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் இன்று சவேரியார் அன்பியம் சிறப்பிக்கிறார்: ஒருவன் உலகமெல்லாம் தனது ஆதாயமாக ஆக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழந்தால் என்ன பயன்? ஒரே கேள்விதான். வாழ்வையை திருப்பி போட்டது, மாற்றி போட்டது. மனம் மாறினார், கடவுளை தன்னுடைய கையில் எடுத்தார், இறைவனை இதயத்தில் ஏந்தி கொண்டார். பயணங்களை பற்றி கவலைப்படவில்லை, கஷ்டங்களை பற்றி கவலைப்படவில்லை, கால் நடுக்க அவர் நடந்து போனதை பற்றி கவலைப்படவில்லை. கடவுளை மட்டுமே அறிவிக்க வேண்டும் என்று மனத்தில் ஏற்றுக்கொண்டார். அறிவித்து கொண்டே இருந்தார். அவருக்கு இதயத்தில் இறைவன் மிகப்பெரியவராக தெரிந்தார். மற்ற எதுவுமே தெரியவில்லை. அன்புக்குரியவர்களே, புனித அகஸ்தீனாரைப் போல நம்முடைய உடலுக்கு நாம் கட்டளையிட வேண்டும். திருமுழுக்கு யோவானைப் போல நாமும் நம்முடைய உடலுக்கு கட்டளையிட கற்றுக்கொள்ள வேண்டும். அங்குதான் உண்மையான மனமாற்றம் நடக்கும். நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைய நற்செய்தி நமக்கு அழகாக சொன்னது: மரங்களின் வேரடியில் ஏற்கனவே கோடாரி வைத்தாயிற்று. மரங்களின் வேரடியில், தண்டுகளில் அல்ல. ஒருவேளை தண்டை வெட்டினாலும் கூட துளிர்த்து வந்துவிடலாம். ஏற்கனவே மரங்களின் வேருக்கு அடியில் கோடாரி வைத்தாயிற்று. நற்கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு தீயில் போடப்படும். நல்ல கனி தருவதற்காக இறைவன் நம்மை அழைக்கிறார். கனி தருவது எங்கு? மனம் மாற வேண்டும். இறைவன் விரும்பாத செயல்களை நம் இதயத்திலிருந்து தூக்கி எறிய வேண்டும். இறைவனுக்கு செவி சாய்க்க வேண்டும். இவ்வுள்ளத்தில் இறைவனை நாம் ஆழ்ந்து
அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தாழ்வுற்று நொறுங்கிய உள்ளங்களை இறைவன் நிச்சயமாக புறக்கணிப்பதில்லை. திருப்பாடல் 51. தாழ்வுற்ற நம்முடைய இதயத்தை இறைவன் புறக்கணிப்பதில்லை. நாம் இதயத்தில் இறைவனை ஏந்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே வாழ்வை திருத்துவதற்கும் வாழ்வை சீரமைப்பதற்கும் நாம் கற்றுக்கொண்டால் மட்டும்தான் அமைதி உண்டாகும். ஒரு சில வழிமுறைகள் என்ன? வாழ்வை திருத்துவதற்கு நான் என்ன செய்யணும்? அன்றாட வாழ்வில் நாம் மூழ்கி கிடக்கிற பல பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அது எது? நான் என்னை கேட்க வேண்டும், என் மனத்தை கேட்க வேண்டும், என் உடலை கேட்க வேண்டும். தீயது என்று அறியாமலே அல்லது அறிந்தும் நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற தீய செயல்களிலிருந்து நான் விடுபட வேண்டும் என்று நான் நினைக்க வேண்டும், என் உடல் நினைக்க வேண்டும், என் மனம் நினைக்க வேண்டும். அடுத்ததாக நிலையானவற்றை விடுத்து தற்காலிக இன்பங்களை நாடுகிற மனத்திலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும். அது மட்டுமல்ல, இறைவனை மறந்து மற்றவைகளுக்காகவும் இறைவனை மறந்து மற்றவர்களுக்காகவும் அதிகமாக கொடுக்கிற இடங்களை தவிர்க்க வேண்டும், நேரங்களை தவிர்க்க வேண்டும். அது மட்டுமா, நான் எனது என்ற சுயநல போக்கிலிருந்து விடுதலை பெற வேண்டும். சிற்றின்ப ஆசைகளிலிருந்து நான் முழுமையான விடுதலை பெற வேண்டும் என்று நான் நினைக்க வேண்டும். பல நேரத்தில் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் இந்த உடல். இந்த உடலுக்கு இறைவன் கொடுத்திருக்கிற பண்பு என்னவென்றால் உழைக்க வேண்டும் என்பது. பல நேரத்தில் உழைக்காமல் வாழ வேண்டும், உழைக்காமல் உண்ண வேண்டும் என்கிற மனநிலையிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். இவைகளெல்லாம் ஒரு சில வழிமுறைகள் தான். சற்று யோசித்து பார்ப்போம். ஏற்கனவே அடிமரத்தில் கோடாரி வைத்தாயிற்று. மனம் மாற வேண்டும். நாம் மனம் மாறுவதற்கு இறைவன் இந்த கோடாரியைப் போல பயன்படுத்துவதற்கு 3 ஆயுதங்களை நமக்கு கொடுக்கிறார். என்ன கோடாரியான ஆயுதம்? ஒன்று இறைவார்த்தை, இன்னொன்று நற்கருணை, மூன்றாவதாக ஒப்புரவு. இந்த 3 நிலைகளிலும் இறைவனின் எல்லையில்லாத அருளை நம் உடலுக்கும் உள்ளத்திற்கும் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும். நாம் மனம் மாற வேண்டுமென்றால் நிச்சயமாக இந்த அருட்சாதனங்கள் நம்முடைய உள்ளத்திலும் உடலிலும் பாய்ச்சப்பட வேண்டும், நீரூற்றப்பட வேண்டும். அது செழுமையாய் வளர்க்கப்பட வேண்டும், அது பயன் தர வேண்டும், அது கனி தர வேண்டும் என்று நான் விரும்ப வேண்டும் ஒவ்வொரு நாளும். அன்புக்குரியவர்களே, அப்பொழுதுதான் நான் மனம் மாறிய பிற்பாடு என் உள்ளத்திற்குள் இறைவன் கொடுக்கிற அமைதி தங்கும். அமைதியின் ஞாயிறில் இறைவன் நம்மை இப்படி சுவைத்து கடவுளை அனுபவித்து வாழ நம்மை அன்போடு அழைக்கிறார். ஆமீன்.